ஹுவல் காதிரு, அந்த அல்லாஹ் சர்வசக்தனாக இருக்கிறான். அலா அன் யபஅஸ அலைக்கும் அதாபன், உங்களின் மீது அதாபை அனுப்புவதன் மீது, மின் ஃபௌகிக்கும், உங்களுடைய மேல்புறத்திலிருந்தும், வமின் தஹத்தி அர்ஜுலிக்கும், உங்களுடைய கால் அடிபாகத்திலிருந்தும் அதாபை அனுப்புவதற்கு அல்லாஹ் சக்தி பெற்றவன். மூன்றாவது ஒரு அதாப், யல்பிசகும் ஷியஅன், குரூப்புகளாக உங்களை ஆக்கி, வயுதீக பாலகும் பஅஸ பாலின், அந்த குரூப்புகளில் ஒருவர் மற்றவருக்கு எதிரியாக தீங்கிழைக்கக்கூடிய நிலையில் ஒருவர் மற்றவருடைய தீங்கை சுவைக்கக்கூடிய அளவுக்கு உங்களை பிரிவினர்களாக குரூப்புகளாக ஆக்கிவிடுவோம். 3 அதாபுகளிலேயே படுமோசமான அதாபு 3வது அதாபு. முதல் அதாபு மின் ஃபௌகிக்கும், மேல் புறத்திலிருந்து. இது அல்லாஹ்வுடைய இதற்கு முன்னர் வாழ்ந்த சமூகத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்த அதாபை எல்லாம் இது நினைவு காட்டுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மேலிருந்து தான் கடினமான சூறாவளி காற்றோடு வெள்ள பிரளயத்தையும் அல்லாஹ் கொண்டு வந்தான். அவர்களுக்கு 2 வகையான அதாபம் கிடைத்தது. மேல்புறத்திலிருந்தும் காலுக்கு அடியிலிருந்து, வகீல யா அர்லு பிலஇ மாஅகி வயா சமாஉ அக்லிஹி, வானம் பொழிந்தது, அது அளவுக்கு அதிகமாக பொழிந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பூமியின் அடிபாகத்திலிருந்து வெள்ளம் பெருக்கெடுத்து வந்து வெள்ளப்பெருக்கு அங்கேயும் ஏற்பட்டது. ஏனென்றால் அவர்கள் செய்த கொடுமைகள் மிக அதிகமாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா 2 அதாபையும் அவர்களுக்கு அனுப்பி வைத்தார். பனைமரத்தை போன்று நெடுன்று வளர்ந்திருந்த ஆது கிளையார்களுக்கு சூறாவளி காற்றை அடிக்கச் செய்து அவர்களை தமால் தமால் என்று அவர்களை விழுந்து சாகடிக்க செய்தார். இது அல்லாஹ்வுடைய அதாபுகளில் ஒன்று. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌமுகள் ஓரின புணர்ச்சியில் ஏற்பட்டு இருந்தபோது பலமுறை தடுத்தும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கௌமுகளை கேட்டுக்கொண்டும் கெஞ்சி கேட்டும் அவர்கள் திருந்தவில்லை. அவர்களுடைய வீட்டிலேயே வந்து கலவரம் செய்த வரலாற்றை அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வரம்பு மீறிய இந்த செயலுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கல்மாரி பொழிந்தான். கல்லின் மூலமாக மேலிருந்து கற்கள் இறங்கின, அவர்களை அடித்து சாகடித்தன. குர்ஆன் சொல்லுகின்ற விஷயம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கௌமுகளான பனி இஸ்ராயீல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்படாமல் ஃபிரௌனுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் எல்லாருமே அல்லாஹ்வுக்கு மாற்றமான எதிரிகளாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பல வகையான பூமியிலிருந்து தான் ஃபர்ஸல்னா அலைஹிம் தூஃபான், புயலை, பூகம்பத்தை அல்லாஹ் கொடுத்தான். வல் ஜராத், வெட்டுக்கிளி, நாம் நினைப்பது போன்று சின்ன வெட்டுக்கிளி அல்ல, பெரிய பெரிய வெட்டுக்கிளிகள் பயிர்களை அழித்தன, அவருடைய உணவுப் பொருள்களிலே கலந்தன. வல் கும்மல, எல்லா இடத்துலையும் பேணு, தலையில் பேணு இல்லை, பிளேட்டில் சாப்பிடக்கூடிய பொருள்களில் எங்கே பார்த்தாலும் பேணு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். எதையும் எடுத்து சாப்பிட முடியாது. சாப்பிடலாம் என்று எடுத்தால் ஒன்று அதில் ரத்தம் இருக்கும், இல்லையானால் பேன் இருக்கும். வல் கும்மல வல் லஃபாதிய, தவளை, எங்கு பார்த்தாலும் தவளை, வீடுகளில் எல்லாம் தவளை உலாவிட்டு இருக்கும். சாப்பிட்ற பிளேட்டில் தவளை உலாவும், குடிக்கிற தண்ணியில் தவளை உலாவும். தவளை என்பதை அல்லாஹ் அதாபாக கொடுத்தான். இப்படி எதிரெடுத்தாலும் சரி ரத்தம், சாப்பிட்லான்னு எடுத்தால் ரத்தமாக மாறிடும். ரத்தத்தினுடைய கவுச்சியில் மனுஷன் சாப்பிட முடியாது. பசியோட பட்டினியோட அவர்கள் பட்ட அவஸ்தை இருக்கிறதே, அல்லாஹ் இறக்கி வைத்தாதான் அவர்கள் எந்த அளவுக்கு அத்துமீறி சென்றார்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அதற்குரிய தண்டனையை கொடுத்தார்.
நோய்க்கு தகுந்த மருந்து என்ற காரணத்தினாலே வரம்பு மீறி சென்ற அவர்களுக்கு அல்லாஹ் இந்த அதாபை தந்தான். அலா யபஅஸ அலைக்கும் அதாபன் மின் ஃபௌகிக்கும், மேலிருந்தும் அதாப், அவ் மின் தஹதி அர்ஜுலிக்கும், காலுக்கு அடியிலிருந்து. காலுக்கு அடியிலிருந்து என்று சொன்னால் ஃபிரௌனுடைய காலுக்கு அடியிலே தஜ்ரி மின் தஹதி அல் அன்ஹார், அவன் சொன்னான் என்னுடைய காலுக்கு அடியிலே தோட்டந்துறவுகள் இருக்கின்றன, அங்கே அழகான ஆறுகள் ஓடுகின்றன, அதெல்லாம் எனக்கு சொந்தம் என்று மாறுதட்டினான். அந்த ஃபிரௌனை அழிப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அதே தண்ணீரின் மூலம் அல்லாஹ் மூழ்கடித்து அகரக்னா ஆல ஃபிரௌன், ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய குடும்பத்தார்களையும் அந்த வெள்ளத்திலே நாம் மூழ்கடித்து சாகடித்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அது கீழிருந்து வருகின்றாதாம். காரூன் ஜக்காத்தை கொடுத்த மறுத்த காரணத்தினால் காரூனை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா பூமிக்கு அடியிலே சுரிவாங்கி அவன் இன்று வரை கியாமத்து நாள் வரை அவன் போய்கொண்டே இருக்கிறான். இதுவும் காலுக்கு அடியில் இருந்து வரக்கூடிய அதாப். இப்படி பல கவுமுகளை அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா மூழ்கடித்து சாகடித்தான். மலையை எரிந்து மலையை அவர்கள் மீது சுமத்தி அவர்களை சாகடித்தான். இப்படி பல்வேறு அதாபுகளை அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். குல் ஹுவல் காதிரு அலா யபஅஸ அலைக்கும் அதாபன் மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹதி அர்ஜுலிக்கும். இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு கருத்து சொல்லுகிறார்கள். இது அதாபை பற்றியதாக இருந்தாலும் இங்கே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அக்கிரமக்கார அரசன் ஆண்டான் என்று சொன்னால் அந்த பிரஜைகளின் மீது சிறிதளவும் இரக்கமே இல்லாமல் அவர்களை தொல்லை கொடுத்து வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற அக்கிரமக்கார அரசனை அல்லாஹ் சாட்டிவிட்டால் அது மேலிருந்து நமக்கு வரக்கூடிய அதாபாக கணிக்கப்படுகிறது. அதே போன்று நம்ம சொல்லுக்கு கட்டுப்படாத மக்கள் அவர்களும் ஒரு அதாபு தான். நம்முடைய சொல்லை மீறி நடக்கின்ற மனைவி அவளும் ஒரு அதாபு தான். அப்போ அநியாயக்கார அரசர்கள், வீட்டிலே கட்டுப்படாதவர்கள், தொழில்துறையிலே வியாபாரத்துறையிலே நமக்கு வேலை செய்யக்கூடிய நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் மீறி நடப்பார்களே ஆனால் இதுவெல்லாம் அல்லாஹ் கொடுத்த அதாபு என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, என்னுடைய மக்களோ என்னுடைய வேலைக்காரர்களோ எனக்கு கட்டுப்படாமல் மீறி நடக்கின்றார்கள் என்று சொன்னால் நான் புரிந்து கொள்ளுவேன், என்னுடைய செயலிலே ஏதோ கோளாறு இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ளுவேன். எனவே நம்முடைய பாவங்களால் நமக்கு கட்டுப்பட வேண்டிய மக்கள், நம்முடைய மனைவி, நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய வேறு தொழிலாளர்கள் யாருமே கட்டுப்பட மாட்டார்கள். அது நமக்கு மன உளைச்சலை தருகிறது அல்லவா, அது ஒரு அதாப் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு விளக்கம் தருகின்றார்கள். மூன்றாவதாக ஒரு அதாப், அதுதான் மிக மோசமான அதாப், அவ் யல்பிஸகும் ஷியஅன் வ யுதீக பஅலகும் பஸபாதி. உங்களிலே பல குரூப்புகளை ஏற்படுத்துவது, சமுதாயம் பிளவுபட்டு நிற்கும். ஒருவன் இன்னொருவனை சாடுவான், ஒருவன் இன்னொருவனை அடிப்பான், ஒருவன் இன்னொருவனை கொலை செய்வான். ஒரு காலம் வரும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யத்ரிப் பஅதுகும் ரிகாப பஅதின், உங்களில் ஒருவன் இன்னொருவனை முஸ்லிம், பாலுக்கும் என்று சொன்னால் முஸ்லிம்களாகிய நீங்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்ளாதீர்கள். அதற்கு ரெண்டு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள், எனக்கு பின்னாலே காஃபிர்களாக மாறிவிடாதீர்கள். ஒருவனை ஒருவர் வெட்டுகின்ற காஃபிரை போன்றவர்களாக ஆகிவிடாதீர்கள் என்பதற்கு அதற்கு அர்த்தம். இன்னொரு ஹதீஸிலே, எனக்கு லா தர்ஜிஉ பாதி லுல்லாலன் யக்துலு யத்ரிபு பஅதுகும் ரிகாப பஅதின், எனக்கு பின்னால் ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ளுகின்ற வழிகேடர்களாக நீங்கள் ஆகாதீர்கள். குரூப்பிசம் இருக்கிறதே, சமுதாயத்தை துண்டாடுவது இருக்கிறதே, தனக்கென்று ஒரு கோஷ்டியை ஏற்படுத்தி கொண்டு, தனக்கென்று ஒரு கொள்கையை ஏற்படுத்தி கொண்டு பிரித்து மேய்கின்ற இந்த சூழ்நிலை இருக்கிறதே, எல்லா பாவங்களை விட மிகப்பெரிய மிக கொடிய பாவம், எல்லா அதாபுகளை விட மிக கொடிய அதாப். எனவேதான் அவ் யல்பிஸகும் ஷியஅன் என்பது மாத்திரம் சொல்லாமல் யுதீகு பஅலகும் பஸபாதி,
ஒருவரால் ஏற்படுகின்ற தொல்லைகளை இன்னொருவன் அனுபவிப்பான். ஒருவன் இன்னொருவனை வெட்டி விடுவான். ஒருவன் இன்னொருவனை தாக்கி பேசுவான். அவனுடைய மனத்தை புண்படுத்துவான். அனுபவிக்க வேண்டியது வரும். இந்த 3 அதாபுகளிலேயே வச்சு ரொம்ப மோசமான ஒன்று. ஷைத்தான் என்ன செய்வான்? அதுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி அவனை எதிர்ப்பதற்கும், இவன் ஏதோ சத்தியத்தில் இருக்கிற மாதிரியும், இருக்கிறவனெல்லாம் அசத்தியத்தில் இருக்கிற மாதிரியும், சத்தியத்திற்காக போராட வேண்டும், தீனை நிலைநாட்ட வேண்டும் என்கிற கோஷத்தில் உள்ளே வந்து சமுதாயத்தை துண்டாடுவார்களே, அந்த அதாபு மிகப்பெரிய அதாப் என்று நம் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துவாக்களிலே ஒரு துவா என்று எது? யா அல்லாஹ், என்னுடைய கௌமுகளுக்கு, என்னுடைய உம்மத்துகளுக்கு கடைசி தொண்டக்குழி வரை அவர்கள் தௌபா செய்தால் கடைசி நேரம் வரை அந்த தௌபாவை கபூல் செய்வாயாக என்று கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொன்னான் கபூல். இன்னொரு துவா கேட்டார்கள், யா அல்லாஹ், இதற்கு முந்தைய கௌமுகளுக்கு அவர்களுடைய காலுக்கு அடியிலிருந்து சுரி வாங்குகின்ற, உருமாற்றம் செய்கின்ற மனித உருவத்தை குரங்குகளாக இன்னபிற உயிரினத்தை போன்று உருமாற்றம், முகமாற்றம் செய்து கொண்டிருந்தாயே, அது போன்ற அதாபுகளை, மேலிருந்து இறக்கப்படுகின்ற கடினமான அதாபுகளை யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு தந்து விடாதே என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான் கபூல் செய்து விட்டேன். மூன்றாக சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துகளிலே பிளவுகள் ஏற்படாமல் ஒற்றுமையாக வாழ்வதற்கு யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், இந்த துஆவை மட்டும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். 3 துஆவிலே ஒரு துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனுடைய வெளிப்பாடு இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு கூட்டமும், உருப்படியான எந்த ஒரு கூட்டமோ எந்த ஒரு சமூகமோ இல்லாத அளவுக்கு பிளவுபட்டு தெரிகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு நல்லது என்று நினைத்து கொள்ள வேண்டாம். ஆக படுமோசமான ஒரு செயல். அது மட்டுமல்ல, அல்லாஹ் இறக்கி வைத்த கடினமான அதாபு. இது போன்ற அதாபுகளிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா தௌஃபீகை தருவானா. ரப்பனா தகப்பல் துஆனா وصلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا إنك على كل شيء قدير. صل على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.